ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 12. வாங்க கதைக்குள்ள போகலாம். மதுராவின் வீட்டில் அனைவரிடமும் சொல்லிவிட்டு ஆதி மதுராவை அழைத்து கொண்டு அவனுடைய வீட்டிற்கு புறப்பட்டான். அப்பொழுது சாரதாவே ஆதியிடம் வந்து, மாப்பிள்ள, என் பொண்ணு எதனா தப்பு பண்ணியிருந்தா அதை பெருசா எடுத்துக்காதீங்க. அவ சின்ன பொண்ணு, தெரியாம பண்ணிருப்பா. நீங்க சொன்னா அவ புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டா. அவளை நல்லா பார்த்துக்கோங்க மாப்பிள்ள என்று சொல்ல ஆதி அவரிடம் சரி என்னும் விதமாக தலையசைத்தான். பின் மதுரா வீட்டில் அனைவரும் அவளை வழி அனுப்பி வைத்தனர். அப்போது மதுரா அனைவரிடமும் தலையசைத்து விட்டு கண்ணீருடன் ஆதியின் அருகில் அமர்ந்தாள். அவள் காரில் அமர்ந்தவுடன் அவனுடைய கார் புறப்பட்டது. மதுராவும் ஆதியும் எதுவும் பேசவில்லை. அந்த இருளில் ஆதியின் கார் அந்த ஹைவேயில் சீறி பாய்ந்து கொண்டு சென்று கொண்டு இருந்தது. வெளியிலோ மழை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. ஆனால் மதுராவின் மனமோ அதை எதையும் ரசிக்காமல் பெரும் குழப்பத்தில் இருந்தது. காருக்குள் மட்டும் பெரும் அமைதி நிலவி வந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் மதுராவின் மனதில் கிச்சனில் நடந்த ஒவ்வொரு நொடிகளும் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருந்தது. ஆதி அவள் கையை பிடித்தது. அவள் அருகே சாய்ந்து பேசியது. அவள் நெற்றியுள் முத்தமிட்டது என ஒவ்வொன்றுமாக அவள் நினைவில் வந்து சென்றது. அது எல்லாமே நடிப்புதான் என்று அவளுக்கு தெரிந்தும் அந்த தொடுதலின் வெப்பம் மட்டும் அவளை விடவில்லை. நெடுநேரம் யோசித்துவிட்டு பின் ஆதியை பார்த்த மதுரா மெதுவாக கேட்டாள், ஆதி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா என்று கேட்க ஆதி சரி என்னும் விதமாக தலையசைத்தான். கேட்டுவிட்டாள். ஆனால் பயமாக இருந்தது அதை சொல்வதற்கு. பின் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஆதி என்றாள். ஆதி பார்வையை ரோட்டிலிருந்து மாற்றவில்லை. என்ன சொல்லு என்று கூற உடனே மதுரா ஆதியிடம், ஆஸ்கர் அவார்டே கொடுக்கிற அளவுக்கு ஏன் ஆதி அப்படி ஆக்ட் பண்ணீங்க என்று கேட்க அவளை திரும்பி பார்த்த ஆதி சிரித்துவிட்டு எதுவும் கூறாமல் வாகனத்தை செலுத்தினான். உங்ககிட்ட தான் கேட்டேன் மிஸ்டர் ஆதி என்று மதுரா சொல்ல அவன் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு நீங்க பண்ணது கொஞ்சம் கூட பிடிக்கல ஆதி. நீங்க இவ்வளோ ரியலிஸ்டிக்கா நடிக்கணுமா என்ன? அதுவும் என் விருப்பம் இல்லாம எப்படி என்று அவள் சொல்ல அவன் புருவம் சுருங்கியது. அவனுக்கு வந்த கோபத்தை அடக்கி ஆதி மதுராவை பார்த்து, இப்ப மட்டும் நீ அமைதியா வரலன்னு வச்சுக்கோ, கார்ல இருந்து உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப என்று ஆதி சொல்ல மதுரா அமைதியாக வாயை மூடிக்கொண்டாள். ஆனால் அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மீண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு மழை சாலைகள் முழுவதையும் விழுங்கிக் கொண்டிருந்தது. காரின் வென்ஷியல் மீது மழை துளிகள் வேகமாக அடித்து கொண்டே இருந்தன. வைப்பர் அதை துடைத்தாலும் அந்த இரவில் அவர்களுக்குள் படிந்திருந்த கோபத்தை மட்டும் துடைக்க முடியவில்லை. ஆதி ஸ்டியரிங்கை இறுக்கமாக பிடித்தபடி டிரைவ் செய்து கொண்டிருந்தான். மதுரா பக்கத்து ஷீட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது விரல்கள் சாரியின் ஓரத்தை பதட்டமாக நசுக்கிக் கொண்டிருந்தன. காருக்குள் பெரும் அமைதி அதிகமாகிக் கொண்டே போனது. மீண்டும் அந்த அமைதியை உடைத்தது மதுராவைதான். ப்ளீஸ், ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா ஆதி என்று அவள் கேட்க ஆதி பார்வையை மாற்றவில்லை. பெருமூச்சு ஒன்றை விட்டு கேளு என்றான். எதுக்காக இவ்வளவு ஆக்டிங் பண்ணீங்க எங்க வீட்ல என்று மீண்டும் அவள் அதையே கேட்க அவன் புருவம் சற்றே சுருங்கியது. அகைன் ஆரம்பிக்காத மது என்று ஆதி கூற, நான் சீரியஸா கேட்கிறேன் ஆதி. why have you done all this? ஆதி, ஆன்சர் மீ, சொல்லுங்க என்று மதுரா ஆதியை பார்க்க, என் ஃபேமிலி முன்னாடி என்னை டச் பண்ணதும் க்ளோஸா நடந்துக்கிட்டதும் அதெல்லாம் தேவையா என்று மதுரா கேட்க ஆதி அவளிடம்,
உன் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும்னு நீ தானே என்கிட்ட கேட்ட, இப்போ என்ன பேச்ச மாத்துற என்று ஆதி சொல்ல, நடிக்க சொன்னேன், ஆனால் இவ்வளவா என்று அவள் சொன்னதும் அவன் தாடை இறுகியது. இவ்வளவானா என்ன, சொல்லு மது என்று ஆதி கேட்க, அவள் வார்த்தைகளை தேடினாள். பின், அது என் வீட்டில் என் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணது, என் கையை பிடிச்சது, என் இடுப்பு என்று அவள் சொல்லும் போதே, இனாஃப் மது என்றான் ஆதி. அவன் குரல் காருக்குள் கடுமையாக ஒலித்தது. மதுரா திடுக்கிட்டாள். ஆதி கோபமாக ஸ்டியரிங்கை அடித்தான். அதுதான் உன் ப்ராப்ளமா? இப்போ உனக்கு அதான் ப்ராப்ளமா என்று கேட்க, ப்ராப்ளம்னு இல்லை என்று ஜன்னல் பக்கம் திரும்பியபடி, எனக்கு வியடா இருந்துச்சு என்று அவள் சொல்ல, ஆதியோ அவளை பார்த்து, நீ என்ன நினைக்கிற, அதெல்லாம் எனக்கு ஆசையா? மோரோவர், நான் சொடக்கு போட்டா எத்தனை மாடல்ஸ் என் கூட வந்து ஸ்டே பண்ணுவாங்க தெரியுமா உனக்கு? ஆனால் போயும் உன்னை தொட்டது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி என்கிட்ட சொல்கிற பத்தியா என்று ஆதி மதுராவை பார்த்து சொல்லி நக்கலாக ஒரு சிரிப்பை உதித்தான். அவளது கண்கள் மெதுவாக கலங்கின. அப்படி இல்லை ஆதி என்று அவள் சொல்ல, அப்போ வேற எப்படிடி என்று அவன் கேட்டான். உன் ஃபேமிலி என்னை பார்க்க விதம் தெரியுமா? ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணலனா அவங்க 1000 கேள்வி கேட்பாங்க என்று ஆதி சொல்ல, அதுக்காக இவ்வளோ க்ளோஸாவா ஆதி என்று அவள் சொன்னதும், மது, ட்ராமா ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னா அப்போ அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்ல பேபி என்று ஆதி சொல்ல, அந்த வார்த்தை அவளை சற்றே காயப்படுத்தியது. பெர்ஃபார்மன்ஸா என்று மது கேட்க, ஆப்வியஸ்லி என்று ஆதி ஸ்டியரிங்கை ஒரு கையுள் பிடித்தபடி தொடர்ந்தான். உன் ஃபேமிலி முன்னாடி நான் கல்ல முழுங்கின மாதிரி இருந்தா அடுத்த செகண்டில் இருந்து உன்னதான கேள்வி கேட்பாங்க. சொல்லப்போனா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மது என்று ஆதி சொல்ல, அதுக்காக என்றாள் மது. என்ன அதுக்காக? அவன் எரிச்சலாக பார்த்தான். நீ தானே கேட்ட எங்கள் வீட்டில் நார்மலாக நடந்துக்கோங்கன்னு சொல்லி என்று ஆதி சீர, மதுரா அமைதியாகிவிட்டாள். ஆம், அவள்தான் கேட்டாள். ஆனால் நான் நார்மலாக நடந்துக்கோங்கன்னு சொன்னேன், இவ்வளோ ஓவரா இல்லை என்றாள். ஓவரா? அவன் கண்கள் கோபத்தை அடக்க முடியாமல் சிவந்தன. உன் ஃபேமிலிக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு லவ்விங் ஹஸ்பண்ட். அப்போ நான் மட்டும் சிரிச்சா போதுமா? உன் அம்மா லிட்ரலி நம்ம 2 பேரையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. மதுரா அவனை பார்த்தாள். அம்மா அப்படி இல்லை ஆதி, அவங்க கேஷுவலாக பார்த்துருப்பாங்க என்று அவள் சொல்ல, ப்ளீஸ் அவன் கடுமையாக சொன்னான். எனக்கு தெரியாதா? உன் சிஸ்டர், பிரதர், உன் ஆன்டி அண்ட் அந்த ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், பா எல்லாரும் நம்ம கெமிஸ்ட்ரியை செக் பண்ணிட்டு இருந்தாங்க மது என்று அவன் சொல்ல, அவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணல ஆதி. ரியலி? அவன் சிரித்தான். உன் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கோங்கன்னு மாப்பிள்ளன்னு சொன்னாங்க. அவன் குரலில் ஏளனம் இருந்தது. ஆதி என்று மதுரா கத்த, என்ன? அவன் கோபமாக பார்த்தான். எல்லாரும் என்னை பார்த்து பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதை மெயின்டைன் பண்ணணும்னா ஆக்டிங் பண்ணணும்ல என்றான். ஆனால் அந்த ஆக்டிங்கில் என்னையே யூஸ் பண்ணீங்க. அவன் புருவம் சுருங்கியது. எக்ஸ்கியூஸ் மீ மது என்றான். மது ஆதியை பார்த்து, என் கையை பிடிச்சது, என் கிட்ட வந்தது, அந்த ஃபோர்ஹெட் கிஸ். அவளது குரல் மெதுவாக உடைந்தது. அது எல்லாம் எனக்கு ஈஸி இல்லை என்று மதுரா சொல்ல, அப்போ என்ன பண்ணணும்? உன் ஃபேமிலி முன்னாடி உன்னை அவாய்ட் பண்ணணுமா? மதுராவால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் அவளுக்கே புரியவில்லை, அவனை வெறுக்க வேண்டுமா அல்லது அவனது அந்த போலி நெருக்கத்தில் விழ வேண்டுமா என்று. அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன் மது. மதுரா அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். நான் அந்த மீனிங்ல சொல்லல ஆதி என்று அவள் சொல்ல வர, நீ என்ன மீனிங்ல சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் மது. அவன் குரல் மீண்டும் கடினமானது. ஒரு நாள் முழுக்க உன் ஃபேமிலி முன்னாடி ஸ்மைல் பண்ணி டச் பண்ணி ரொமான்டிக் ஹஸ்பண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணது இட்ஸ் செல்ஃப் இரிட்டேட்டிங் மீ என்று அவன் சொல்ல, அவளது கண்கள் மெதுவாக கலங்கின.
வெளியில் மழை இன்னும் வேகமாக பெய்தது. சில நொடிகள் கழித்து மதுரா மெதுவாக கேட்டாள், அப்போ அதெல்லாம்? ஆதி உடனே பதில் சொன்னான், இட்ஸ் ஆல் பியூர் ஆக்டிங் மது. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். ஆதி அவளை பார்த்தான். இதுக்கெல்லாம் எமோஷனல் ஆகாத மது, அது ஜஸ்ட் ஏ சீன். மதுரா மெதுவாக சிரித்தாள். உங்களுக்கு சீன், ஆனா அதை ஃபீல் பண்ணது நான் தானே என்று தனக்குள்ளே கூறியவள், அதுக்காக என்ன இவ்வளவு டச் பண்ணணுமா என்று அவள் கேட்க, அதுதான் கப்பிள்ஸ் நார்மலி பண்ணுவாங்களே என்று ஆதி சொன்னவுடன், அது மற்றவங்களுக்கு, ஆனால் நமக்கு இல்லை ஆதி, அது நமக்கு நார்மல் இல்லை என்று சொல்ல, அந்த வார்த்தை ஒரு நொடி காருக்குள் கனமான அமைதியை கொண்டு வந்தது. எக்ஸாக்ட்லி மது, நமக்கு எதுவுமே நார்மல் இல்லை, அதனால தான் ஆக்டிங் பண்ண வேண்டியிருக்கு என்றான். மதுரா அவனை நீராக பார்த்தாள். அப்போ அந்த எல்லாமே மீனிங்கே இல்லையா என்று கேட்க, அவள் கேள்வி ஆதியை எரிச்சல் அடைய வைத்தது. இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜில் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மது. நானே எப்போ உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு என் மேக்னா கிட்ட போகலான்னு இருக்கேன். இதில் ஃபீலிங்ஸ் அது இதுன்னு சொல்லி என்கிட்ட வராத என்று அவன் சொல்ல, அவள் உடனே திரும்பி பார்த்தாள். நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆதி என்றவள் கூறு என்று மதுரா சொல்ல, அப்படின்னா இந்த இன்ட்ராகேஷன் ஏன் என்று அவன் கேட்க, ஏன்னா ஏன்னா அவள் குரல் உடைந்தது. நீங்கள் சில நேரம் பிஹேவ் பண்ணுற விதம் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுது ஆதி. ஆதி பிரேக்கை திடீரென அழுத்தினான். கார் சாலையோரம் நின்றது. மழை இன்னும் வேகமாக அடித்தது. அவன் கோபமாக அவளை பார்த்தான். கன்ஃபியூஸா என்று கேட்க, ஆதி என்று மது சொல்ல வர, நான் தான் உங்ககிட்ட கிளியராக சொல்லிட்டேனே, இந்த மேரேஜ் எனக்கு வேண்டான்னு சொல்லி, அதை தினமும் உனக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மது என்று ஆதி சொல்ல, ப்ளீஸ் ஆதி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்று அவள் கெஞ்ச, அப்படிதான் பண்ணுவேன் என்று அவன் குரல் கர்ஜித்தது. ஏன்னா நீ மறந்துடுற மது, நான் உனக்கானவன் கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் மைண்டில் ஏற்றிக்கோ என்று ஆதி சொல்லிக்கொண்டே செல்ல, மதுராவின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. லுக் மது, நீ அன்னெசரியா மீனிங் கிரியேட் பண்ணாத. நான் மீனிங் கிரியேட் பண்ணல ஆதி. அப்போ இந்த டாப்பிக்கை இப்பவே விடு மது என்று ஆதி சொல்ல, என்னால் விட முடியல ஆதி. உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் தானே இந்த மாதிரி எனக்கு தாட் வர காரணமாக இருக்கீங்க ஆதி என்று மதுரா சொல்ல, ஆதி எரிச்சலாக மூச்சை விட்டான். வாட், வாய் என்று கேட்க, மதுராவின் விரல்கள் நடுங்கின. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் உண்மையாவே. அவள் உடனே நிறுத்தி கொண்டாள். ஆதி புருவம் உயர்த்தினான். உண்மையாவே என்ன? நத்திங் என்றாள். கம்ப்ளீட் பண்ணு என்று ஆதி சொல்ல, மதுரா கண்ணீரை அடக்கி கொண்டு, ஒரு நொடி நீங்க என்னை ஹேட் பண்றத மறந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆதி உடனே சிரித்தான். அந்த சிரிப்பு அவளை காயப்படுத்தியது. அதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மது. தெரியும் ஆதி, அப்போ பிஹேவ் அக்கார்டிங்லி என்றான். அவள் திடீரென்று கோபமாக அவனை பார்த்தாள். நீங்க மட்டும் என்ன பிஹேவ் பண்றீங்க? வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி, என்னோட அருக வரும்போது என்று அவள் சொல்லிக்கொண்டே செல்ல, ஷட் அப் மது. அவன் சீட் பெல்ட்டை கழற்றி அவள் அருகே சாய்ந்தான். என்ன வில்ல மாதிரி காட்டாத மதுரா. நீங்க என்ன என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது ஆதி. ஐம் நாட் எ டாய். எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்கு ஆதி. அவளது கண்கள் சிவந்தன. நான் டச் பண்ணா உனக்கு ப்ராப்ளம், டச் பண்ணலானாலும் உனக்கு ப்ராப்ளம் இல்லை என்று ஆதி கேட்க, ஏன்னா அவள் கண்ணீரோடு சிரித்தாள். நீங்க காதல் இல்லாமல் இவ்வளோ நெருக்கமாக வரும்போது அது ரொம்ப வலிக்குது ஆதி. அந்த வார்த்தை ஒரு நொடி ஆதியை அமைதியாக்கியது. ஆனால் அடுத்த நொடி அவன் மீண்டும் பேசினான். அது உன் பிரச்சனை மது. மதுரா மெதுவாக தலையசைத்தாள். ஆமா, என்னோட பிரச்சனை தான். காருக்குள் பெரும் அமைதி நிலவியது. மழை சத்தம் மட்டும் கேட்டது. அவள் மெதுவாக கேட்டாள்,
ஒரு வாட்டி கூட என்ன உங்க வைஃபா ஃபீல் பண்ணலையா ஆதி? உடனே ஆதி பதில் சொன்னான். இல்ல மது. அந்த பதில் அவளது இதயத்தை நொறுக்கியது. கண்ணீர் அவளது கன்னத்தில் வழிந்தது. அதை பார்த்தும் ஆதி பார்வையை திருப்பிக் கொண்டான். இப்படி அழுதும் எனக்கு கில்ட் ஃபீல் கொண்டு வராத மது. நம்ம தான் ஆல்ரெடி இதை பற்றி பேசிட்டோமே. அவள் திடீரென அவனை பார்த்தாள். நீங்க இவ்வளோ ஹேட் பண்ணும்போது எதுக்கு அதெல்லாம்? ஆதியோ, அதுவா, அப்போ ஆன்டி பார்த்துட்டு இருந்தாங்க அதான் என்று சொல்ல, அப்போ அதனால தானே அந்த கிஸ் பண்ணீங்க ஆதி என்று அவள் கேட்க, மது என்றான். அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அந்த நொடி அவள் இதயம் முழுவதும் உடைந்தது. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? அவள் மெதுவாக கேட்டாள். ஆதி எதுவும் சொல்லவில்லை. ஒரு நொடி உங்களுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டேன் என்று அவள் கூற, ஆதியோ மதுராவை பார்த்து சத்தமாக சிரித்தான். அது அவளை அவமானப்படுத்தியது. ட்ரீம் வேர்ல்டே வாழாத மது என்றான் ஆதி. அவள் கண்ணீரை துடைத்தாள். உங்களுக்கு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மட்டும்தானே தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு வேற என்னென்னலாம் பண்ணுவீங்க ஆதி? மேக்னாக்காக என்ன வேற யார்கிட்ட என்று அவள் கூற, ஆதி சடன் பிரேக் போட்டான். அவளை பார்த்தவாறு, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு கேரக்டர்லெஸ்ன்னு சொல்லியோ? அது எப்படி? என்னை பத்தி நீ இவ்வளோ மோசமா பேசலாம்? நீ சொன்ன விஷயத்த ஐ கான்ட் டைஜஸ்ட் இட். என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய ஒய்ஃப் மது, அதை மறந்துடாத. என்னைக்குமே என் ஒய்ஃப்கான சேஃப்டியில் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் மது என்று ஆதி சொல்ல, எனக்கு தான் தெரியுமே ரொம்ப நல்லா என்றாள் மதுரா. உடனே ஆதி இறங்கு என்றான். அவள் அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். ஆதி, அது கெட் அவுட் மது. இந்த ஹைவேல எப்படி ஆதி? மழை வர, ப்ளீஸ் ஆதி, ஐம் சாரி, நான் சொன்னது தப்புதான் என்று மதுரா கெஞ்ச, ட்ராமா வேண்டாம், உனக்கு என்னோட பிரசன்ஸ் தாங்க முடியல, தட் கெட் அவுட். மதுராவின் இதயம் துடித்தது. ஆதி ப்ளீஸ் கெட் அவுட் மது. அந்த 3 வார்த்தைகள். அவள் சில நொடிகள் அவனை பார்த்தாள். ப்ளீஸ் ஆதி. ஒரு நொடி கூட அவன் கண்களில் சாஃப்ட்னஸே இல்லை. மழை மீண்டும் வெளியில் வெளுத்து வாங்கி கொண்டு இருந்தது. நடுங்கும் விரல்களால் அவள் கார் டோரை திறந்தாள். வெளியே இறங்கியவுடன் குளிர்ந்த மழை அவளை முழுவதும் நனைத்தது. அவள் கதவை பிடித்தபடி அவனை பார்த்தாள். நீங்க ஒரு நாள் இதுக்காக ரிக்ரெட் பண்ணுவீங்க ஆதி என்று அவள் சொல்ல, ஆதி கோபத்துடன் அவளை பார்த்தான். அவனுடைய தாடை இறுக்கினான். இம்பாசிபிள் மது. அவள் வலியுடன் சிரித்தாள். நான் உங்களை காதலிச்சதுதான் என் தப்பு ஆதி. அந்த வார்த்தை அவன் முகத்தை ஒரு நொடி மாற்றியது. ஆனால் உடனே மறைத்து கொண்டான். நான் உங்க வாழ்க்கையில ஃபோர்ஸ்டா வந்துருக்கலாம், ஆனா என் காதல் பொய் இல்ல ஆதி என்று அவள் கதவை மெதுவாக மூடினாள். அடுத்த நொடி ஆதி ஆக்சிலரேட்டரை அழுத்தினான். கார் வேகமாக சென்றது. மதுரா அங்கேயே நின்றாள். மழை அவளது கண்ணீரை மறைத்தது. அவள் கைகளை தன்னுள் கட்டிக்கொண்டு நடுங்கினாள். தூரத்தில் போகும் காரை பார்த்தபடி மெதுவாக சிரித்தாள். நீங்க என்னை வெறுக்கலாம் ஆதி, ஆனா உங்க ஒவ்வொரு டச்சும் என்னால மறக்க முடியல. எனக்கு புரியுது உங்களுக்கு மேக்னாவை தான் பிடிச்சிருக்கு சொல்லி, ஆனா என்னால உங்களை மறக்க முடியாது ஆதி. ஐ வாண்ட் யூ லவ். ஐ வாண்ட் டு லிவ் யர் ஹாப்பி லைஃப் வித் யூ ஆதி. கண்டிப்பா இந்த விதி உங்களோட என்னை சேர்த்து வைக்கும் என்று அவள் கூற, வானத்தில் இடி இடித்தது. நிச்சயம் அந்த விதி மதுராவையும் ஆதியையும் சேர்க்கும். ஆனால் அதற்காக அவள் கடந்து வர வேண்டிய பாதை வெகு தூரம், அனுபவிக்க வேண்டிய வழிகளும் அதிகம் என்பதை யார் அவளிடம் கூறுவார்கள்? இங்கோ ஆரவுடைய கார் அவனுடைய வீட்டின் உள் நுழைந்தது. சுமார் 20 நிமிடங்கள் கடந்த பிறகுதான் அவனுடைய வீட்டு வாசலை அந்த கார் அடைந்தது. அதுவரை அங்கு இருந்த தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாள் கயல்விழி. காரை நிறுத்தியவுடன் ஆரவ் இறங்கிவிட்டு அவளை பார்த்து இறங்கு என்று சொல்ல, அவளும் இறங்கியவுடன் அந்த வீட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து வாயடைத்து நின்றாள். அதை பார்த்த அவளுக்குள் ஒரு தயக்கம் ஏற்பட்டது.
அப்பொழுது ஆரவ் தான் கயல்விழியை பார்த்து, உள்ளவா, உனக்கு நிறைய வச்சிருக்க என்று சொல்ல அவள் தயங்கியவாறே அவனுடன் வாசலுக்கு சென்றாள். உள்ளே அவளுக்காக காத்து கொண்டிருப்பது என்ன? இரவின் தனிமையில் நின்று கொண்டு இருக்கும் மதுராவின் நிலை என்ன? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. மறக்காம ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.